அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரித்தன்யாவுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும். இந்த கூற்று இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் எந்தளவு உண்மை என நம்புகிறீர்கள்? நண்பர்களே, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நிறைய பணத்தை செலவு செய்து ரித்தன்யாவுடைய கணவர் கவின், மேலும் சித்ரா அவருடைய தாயார், தந்தை ஈஸ்வரமூர்த்தி அனைவரும் திட்டமிட்ட சதியை செய்து ஒரு அப்பாவி பெண்ணை கொன்று அந்த அழகிய இளம்பெண் தனது திருமணமான 78வது நாளிலே உயிரை நீத்தார். அந்த உயிர் இறப்பதற்கு முன்பாக மிகவும் தெளிவாக தன்னுடைய இறுதி வாக்குமூலத்தையும் பதிவிட்டு உலகம் முழுக்க வாய்ஸ் நோட்டில் எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த எவிடன்ஸ் வச்சு பார்த்தாலே போதும், வரதட்சணை கொடுமை, உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன் என்று மிக தெளிவாக